இன்றைக்கி சண்டே போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே கிளப்பிட்டேன் பைக் எடுத்துக்கிட்டு. கொல்லிமலை அங்கே தான் கூப்பிட்டு போக போகிறோம். ஸோ வழக்கமாக போகிற கொல்லிமலை ரூட்டோட இது வித்தியாசமான ரூட்டு, இன்னொரு ரூட்டு, அந்த ரூட்டு தான் கூப்பிட்டு போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மெட்டாலாவில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில். ஸோ ராசிபுரத்து மக்கள் வந்து சென்னை போகிறதா இருந்தாலோ ஒரு காரியம் வந்து வெற்றிகரமாக நடக்கணுனாலோ இந்த மெட்டாலா ஆஞ்சநேயர் கோயிலில் நின்றுட்டு வழிபட்டுட்டு தான் போவாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குதுன்றது ஒரு நம்பிக்கை. அந்த கோயில் தான் பார்க்குறீங்க. இது மெட்டாலா ஆஞ்சநேயர் கோயில். இப்போ பார்த்தீங்கன்னா மெட்டாலா பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கோம். ஸோ கொல்லிமலை போகிறதுல பார்த்தீங்கன்னா 2 ரூட்டு. மெட்டாலா வழியாக ஒரு வழியாக போகலாம், முள்ளுக்குறிச்சி போயிட்டு போகிற ரூட்டு. இப்போ நம்ம இன்றைக்கி போகிறது வந்து அந்த ரூட்டில் தான் போக போகிறோம். இன்னொரு ரூட் வந்து உங்களுக்கு சேந்தமலை வழியாக போவோம். அது வந்து உங்களுக்கு 70 ஏர்பிண்ட் இது போகும். ஏறுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், பட் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த ரூட்டு தான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இது வழக்கமாக ரெகுலராக போகிறவங்க, டூரிஸ்ட் போகிறவங்களுக்கு வந்து இந்த ரூட்டு தெரியாது. இது லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த ரூட் வந்து ஒரு புதுசாக போடுறாங்க. இந்த ரூட்டு அந்த ரூட் வழியாக போகலாமா? பா. ஸோ மெட்டாலாலேருந்து கிளம்புறோம். மெட்டாலாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்ரோல் பங்க் இருக்குது, ஏடிஎம்மும் இருக்குது. நீங்கள் பணம் எடுக்கிறதா இருந்தால் ஏடிஎம்மில் அங்கேயே எடுத்துக்கலாம். பெட்ரோல் போடுறதா இருந்தாலும் இங்கே போடுறது தான் உங்களுக்கு பெட்டர் சாய்ஸ். நீங்கள் போயிட்டு ரிட்டர்ன் கீழே வர்றதுக்கு எப்படியும் ஒரு 60 கிலோமீட்டர், வர ஒரு 60 கிலோமீட்டர், 120 ப்ளஸ் ஒரு 30, டோட்டலாக ஒரு 150 கிலோமீட்டர் தேவைப்படும் உங்களுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பெட்ரோல் வந்து கீழே நீங்கள் அடிச்சுட்டு போயிடலாம். இப்போ நான் வண்டிக்கு வந்து ஒரு 300 ரூபாய்க்கு பெட்ரோல் வந்து இங்கே இருக்கிற பெட்ரோல் பங்கில் அடித்தேன். ரோடு ஏதோ பிளாக்காக இருக்குனாங்களா, ஏதாவது கிளியர் ஆகிடுச்சிங்களா? இப்போ நம்ம இருக்கிற ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முள்ளுக்குறிச்சி ஏரியா. இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹில்ஸ் ஏரியா. நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் கூட இங்கே சாப்பிட்டு நீங்கள் கிளம்பலாம். இதை விட்டுட்டிங்கன்னா செம்மேடு தான் போய் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இல்லை பெட்ரோல் போடுறதா இருந்தாலும் எல்லாமே அங்கே தான் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம முள்ளுக்குறிச்சியிலேருந்து மலைக்கு ஏறுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொல்லிமலை அந்த மலை ஏறுறதுக்கு அடிவாரத்துக்கிட்ட வந்திருக்கோம். பெண்டெல்லாம் அவ்வளோ கிடையாது. அந்த மலை அங்கேருந்து இப்படியே ஆரம்பித்து இந்த இடத்துலேருந்து அப்படியே மேலே ஏறி அந்த இடத்துல கொல்லிமலையில் போய் ரீச் ஆகுது. ஸோ ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு தான் அது உங்களுக்கு. இப்படி ஏறும், இந்த கிராஸில் இப்படி ஏறும் உங்களுக்கு ரோடு. ஸோ நீங்கள் வழக்கமான ரூட்டில் போகும்போது அந்த 70 பெண்டு வந்து வரும். பட் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. பட் இது வந்து யாருக்கு தெரியாத ரூட்டு. சரி, அதனால் உங்களுக்கு வந்து அதை கவர் பண்ணி காட்டலான்றோம். ஸோ இந்த ரூட்டில் போய் கொல்லிமலையை ரீச் பண்ணுவோம். நாமக்கல் மாவட்டத்தில் அமைஞ்ச சிறிய மலைத்தொடராக இருக்கிறது தான் வந்து இந்த கொல்லிமலை. 1000 முதல் 1300 மீட்டர் உயரமுள்ள இந்த மலை வந்து 280 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கொல்லிமலை அடிவாரத்தில் நம்ம இருக்கோம். நம்மளை சுற்றி மலை, அதுக்கு நடுவில் தான் இந்த ரோடு போகுது. பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது. ஆன் த வேல வண்டியை நிறுத்திட்டு ரசிச்சுட்டு நீங்கள் பார்த்துட்டு கிளம்பலாம். ரொம்பவே அமைதியாக இருக்குது. அந்த பரபரப்பு வாழ்க்கையில் வண்டி சத்தம்லாம் அடிக்கடி கேட்டுட்டு இந்த அமைதியை பார்க்கும்போது ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குதுன்னே சொல்லலாம். சில்னஸ் வந்து லைட்டாக தான் இருக்குது. இன்னும் மேலே ஏறல. நம்ம மேலே ஏறினா அந்த சில்னஸ் வந்து உங்களுக்கு தெரியும். இதில் இருக்கிற மலைத்தொடரில் உயர்ந்த சிகரம் பார்த்தீங்கன்னா 4663 அடி உயரம் இருக்குது. அதாவது 1400 மீட்டர் உயரம் இருக்கிறது. இந்த மலையை வேட்டைக்கார மலை அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த உயிரினங்களை கொல்லும் சூர் வாழ்ந்ததால் இம்மலைக்கு வந்து கொல்லி அப்படின்னு பேர் அமைஞ்சது அப்படின்ட்டு மொழியியல்ல அடிப்படையற்ற கருத்தும் இருக்கு இதுல. இம்மலைக்காடுகளில் நிலவிய கடுமையான சூழலின் காரணமாக கூட இம்மலை பிரதேசத்துக்கு கொல்லிமலை அப்படின்னு சொல்லி பேர் வந்துன்னு சொல்கிறாங்க. கொல்லணும் ஒலி குறிப்பு சொல் ஓசை குறிக்கும். அதன் அடிப்படையில் கொல்லிமலை அப்படின்னு பேர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இம்மலையில் வந்து அதிகப்படியான மூலிகைகள் காணப்படுறதுனால மூலிகைகளின் ராணி அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ இதுக்கப்புறம் தான் ஒரு 3 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா ரோடு சரி கிடையாது. எல்லாம் இப்போ தான் ரோடு போடுறாங்க போல இருக்கு. பழந்தமிழ் நூல்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை, புறநானூறு, ஐங்குறுநூறு போன்ற நூல்களில் வந்து கொல்லிமலையை பற்றிய குறிப்புகள் வந்து இருக்குது. சுமார் கிபி 200 இந்த பகுதியை கடையேழு வள்ளல்களில் ஒருவரான பல்வில் ஓரி வந்து ஆண்டு வந்தார். ஒரே அம்பில் சிங்கம், கரடி, மான் மற்றும் காட்டு பன்றியை கொண்டதாக பல்வில் ஓரியின் திறனை புகழ்ந்து வன்பரணர் அப்படின்ற ஒரு புலவர் வந்து பாடிய பாடல் வந்து புறநானூற்றில் இருக்குது. பல்வில் ஓரியை பற்றி அவர் வந்து 2 பாடல்கள் பாடியிருக்காரு. கழைத்தின் யானையார் என்னும் புலவர் வந்து பாடிய பாடலும் புறநானூற்றில் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெரியசாமி கோயில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கொல்லிமலை நீங்கள் என்ட்ரன்ஸ் பாதி தூரம் தாண்டினவுடனே பார்த்தீங்கன்னா பிரியுது அந்த கோயில். அந்த கோயிலுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் இருக்குது. சின்ன ஃபால்ஸ் தான். ஸோ கிட்ஸ்லாம் வந்து குளிக்கிறதுனா இந்த இடத்துல குளிச்சிக்கலாம். நல்லாவே இருக்குது ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு. ஸோ அதுதான் உங்களுக்கு காமிக்கலான்ட்டு. அந்த ஃபால்ஸ் தான் பார்த்தீங்க. கோயிலுக்கு டைம் ஆகிடுச்சு, நம்ம கிளம்பலாம். ஓகேங்களா? வந்தீங்கன்னா குளிக்கிறதுனா ட்ரை பண்ணலாம். வழி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழியாக உங்களுக்கு வந்து அப்படி உள்ளே வந்து வருது. உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா செடியாக அப்படியே நிறைய அடர்ந்துருக்கு. நீங்கள் அந்த வழியாக இறங்கி அப்படி மெயின் ரோட்டில் வரணும். அதுதான் வழி. ஒத்தடி பாதை போது நீங்கள் போய் கூட குளிச்சுட்டு வரலாம். நம்ம அடுத்த இடம் போகலாமா? ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 2வது ஃபால்ஸ் மாதிரி இருக்குது. குளிக்கிற மாதிரியான ஏரியாவாக தான் இருக்குது. இங்கெல்லாம் இதெல்லாம் அறுவடைலாம் பண்ணிகிட்ருக்காங்க. தண்ணி வந்து நல்லா கிட்ஸ்லாம் குளிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஃபால்ஸ் மாதிரி சின்னதாக ஓட மாதிரி ஓடிட்டுருக்கு. அந்த கோயிலுக்கு போகிறவங்க குளிச்சுட்ருக்காங்க. வேணா நீங்களும் வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா அந்த குளிச்சுக்கோங்க. சின்னதாக பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். அங்கே வந்து நீங்கள் இறங்கி அதுக்கும் வழி பாதை போகுது குளிக்கிறதுக்கு. போனால் நீங்கள் அங்கேயும் போய் குளிக்கிறதா குளிச்சிக்கலாம். ஸோ திருப்பி நம்ம கோயிலில் போய் பார்க்கலாம், என்ன வேறு ஏதாவது இருக்கான்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கொல்லிமலையில் வந்து பெரியசாமி கோயில் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒத்தடி பாதை மாதிரி போகுது. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கொல்லிமலைனா இந்த ஏரியா யாரும் அவ்வளோவா பார்த்துருக்க மாட்டீங்க. சரி, ரைட், நம்ம போய் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குன்றத அந்த கோயிலை காட்டுறேன், பாருங்கள். ஓகேங்களா? எவ்வளோ நேரம் நடக்கிற மாதிரி இருக்குங்க? ஒரு நல்லா நடந்த ஒரு 1/4 மணி நேரம், 20 நிமிஷத்தில் 20 நிமிஷத்துக்கு தான். சரி, மண்ணு தான், எல்லாம் செம்மண்ணு தான். ஸோ நான் வந்து ஷூ போட்டு வந்திருக்கிறேன். மதுரை ஐயா மாலை
வெள்ளியை விட காப்பர்ல போறது நல்லது. ஸோ எல்லாம் வந்து வெறுங்கால நடக்கிறாங்க. மலைக்கு போகிறவங்களாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க போல இருக்கு. வெறும் பாறை தான், பாறையில் வச்சு தான் கால் ஏறுற மாதிரி இருக்கு. சார் நிறைய மூலிகை மரங்களும் இருக்குது. அது பேர் தெரியாமல் போயிடப்போன்றதுக்காக அவங்களே மரத்தில் வந்து நேம் எழுதி ஒட்டியிருக்காங்க. இந்த மரம் பேர் பார்த்திங்கன்னா செக்கடா கருநாரை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அது எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரியல. வேணுன்றவங்க கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த மலையெல்லாம் தெரியுதுங்களா? ஸோ ஏறுறோம், செங்குத்தாக ஏறுது. ஸோ ஏற மரக்கெலாம் போட்டிருக்காங்க. வழி பாதை மறந்து போயிடுச்சுன்னா போய் இது பண்ணுறதுக்கு உட்கார்றதுக்கு அங்கங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கட்டி வச்சுருக்காங்க. போலாமா? திருப்பி ஏறுவோம். புலத்தாச்சி மாதிரி சொங்க விட்டாங்கப்பா. முன்னாடி ஒரு பேகு, பின்னாடி ஒரு பேகு. சரி பார்க்கலாம் வாங்க. நம்ம ஏரியாங்க ராசிபுரம். ராசிபுரமா? மேலே போகிறவருக்கு ஒரு 50 வயசு இருக்கும். அசால்ட்டாக குழந்தை தூக்கிட்டு மேலே நடக்கிறாரு. நம்ம உள்ளூர் சிக்கனும் இந்த போண்டா கோழியும் சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம போண்டா கோழி ஆகிட்டு இருக்கோம். இந்த ரணகாலத்துலேயும் உனக்கு ஒரு குதூகலம். போகலாம் வாங்க. கோயிலில் ஆடு வெட்டிட்டு சமைக்கிறதுக்கு கீழே கொண்டு போகிறாங்க. அதுதான் பார்க்குறீங்க. வரவங்க எல்லாம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து கடை வெட்டிட்டு போவாங்களா? நம்ம வேண்டியது நிறைவேறினா வருஷம் ஒரு வாட்டி வெட்டலாம். ஓஹோ. வேண்டி நிறைவேறினா போட்டு வேண்டியதான். பெரும்பாலும் இந்த வேண்டியது கடை வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த அதிகம். ஸோ அந்த பாதை பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கருப்பண்ணசாமி கோவில். ஸோ அதில் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து சாமி வந்து ஆடுறதா நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இருக்கிற பக்தர்கள் வந்து வரம் கேட்குறாங்க. அதுக்கு அருள் வாக்கு சொல்லுது பொண்ணு. ஒரு மனை கட்டணும், அதுல எந்த மனசுக்களே வரக்கூடாது, நான் குடும்பம் நல்லா இருக்கணும், சீரம் சர்ப்பமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு இருந்திருக்கிறார். மடிப்பிச்ச கேட்டு வந்திருக்கேன் நான். 2 வந்துச்சு, 2 அவ்வளவு ஸ்மெல் போச்சு. இனி அது 35 நாள்ல தருவா. அந்த வளாகத்தில் இருக்கிற மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கயிறு கட்டியிருக்காங்க. அது மாதிரி பேப்பரில் எழுதி அந்த இதிலெல்லாம் கட்டி மணியெல்லாம் தொங்க விட்டுருக்காங்க. ஸோ அதில் என்னென்னா அவங்களுக்கு என்ன வேண்டுதல் வேணும்னு நினைக்கிறாங்களோ அதை இங்கே கட்டி தொங்க விட்டுருக்காங்க. ஸோ இங்கே வந்து அந்த பில்லி சுனியம் ஓட்டுறது, பேய் ஓட்டுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே நடந்துட்டு இருக்குது. கடா வெட்டுறது, கோழியெல்லாம் வந்து வெட்டிட்டு வேண்டுதலுக்கு பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ டூரிஸ்ட் ஸ்பாட்டு மாதிரி எடுத்துக்க முடியாது. கோயில் வந்து பார்த்துட்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துட்டு போகலாம். ஆனால் ஏறணும், பெண்டு கண்டுது. ஸோ நாய் சண்டை நடக்குது. முடிஞ்சது. இதுக்கப்புறம் வந்து நம்ம இறங்கிட்டு வந்து அந்த மாச்சல் அருவி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் குளிச்சுட்டு அரபலீஸ்வரர் கோயில் வந்து நம்ம போகலான்னு பிளானு. பட் ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஆனால் இங்கே உள்ள கோயிலில் பார்த்தீங்கன்னா நல்லா பேய் ஓட்டுறதெல்லாம் வந்து பயங்கரமாக பண்ணாங்க. அந்த சாமியார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கத்தி மேலே நின்றுட்டு இருந்தார். பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். கத்தி மேலே எப்படி நிற்கிறாங்க, கால் வெட்டிடாதா அப்படின்ற மாதிரி. பட் அதுக்கும் ஏதாவது ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்கும். போயிட்டு கீழே இறங்கிட்டு டிஃபன் சாப்பிட்டு கிளம்பலாம். ஓகேங்களா?
வந்த வழி தான். கையில் ஒரு ஸ்டிக் ஒன்று கையில் எடுத்து வச்சு இருப்புக்கு போகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்டிக் இருக்கிறது கொஞ்சம் நல்லாவே இருக்குது கிரிப்புக்கு. இது ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். இப்போ நான் மட்டும் தான் இறங்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி ஆகிடுச்சு. கீழே இறங்குறதுக்கு 3:30 ஆகிடும் போல இருக்குது. பார்ப்போம். மாசில் அருகில் 5 மணி வரை தான் குளிக்க விடுவாங்கன்னு நினைக்கிறேன். 5 மணியா 4 மணியான்னு தெரியல. போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ ரெடியாக வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 3:30 ஆகுது. ஃபுல்லாக டயர்டு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டர்ஸ் வரலாம், இல்லை சாமி கும்பிட்றவங்க வந்துட்டு போகலாம். வேண்டுதல் ஏதாவது வச்சுருக்கவங்க, இந்த பில்லி சூனியெல்லாம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்கன்னா வந்து பார்த்துட்டு போகலாம். பர்த்டே எடுக்கலாம். ஓகேங்களா? பெரியசாமி கோயிலேருந்து அரபலீஸ்வரர் கோயிலில் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நம்மருவி அப்படின்னு சொல்லிட்டு ஃபால்ஸ் இருக்குது. அந்த ஃபால்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இறங்கி போயிட்டு குளிச்சுட்டு வர்றதுக்கு தனியாக சார்ஜ் போடுறாங்க. பட் டைம் இல்லைன்றதுனால ஜஸ்ட் உங்களுக்கு வியூ மட்டும் காமிக்கிறேன், பாருங்கள்.